ஒரு கேள்வி, சிந்து சமவெளி வட இந்தியா, கீழடி தமிழ்நாடு. ஆனா ஏன் இவ்வளவு சிமிலாரிட்டிஸ்? இந்த இரண்டு நாகரிகங்களும் வெவ்வேறு காலகட்டங்களைச் சேர்ந்தவை என்றாலும் அவற்றுக்கிடையே குறிப்பிடத்தக்க ஒற்றுமைகள் உள்ளன. இண்டஸ் வேலி கிரிட் பிளானிங். கீழடி ஸ்ட்ரக்சர்ட் பிரிக் ஆர்கிடெக்சர். சிந்து சமவெளியைப் போலவே கீழடியும் நன்கு திட்டமிடப்பட்ட மேம்பட்ட நகர்ப்புற குடியிருப்பை கொண்டுள்ளது. இரண்டு இடங்களிலும் சுட்ட செங்கற்களாலான கட்டிடங்கள், கழிவுநீர் கால்வாய்கள் மற்றும் குளியலறைகள் கண்டறியப்பட்டுள்ளன. சிந்து சமவெளியில கவர் டிரைனேஜும் கீழடியில ரிங் வெல்ஸும் இருந்துச்சு. அப்பவே இந்த ரெண்டு இடத்துலயும் வாழ்ந்த மக்கள் கிட்ட சானிடேஷன் அவேர்னஸ் இவ்வளோ கோயின்சிடென்ஸா இருந்திருக்குன்னா பாத்துக்கோங்களேன். சிந்து சமவெளி நாகரிகத்திற்கும் கீழடி நாகரிகத்திற்கும் இடையே மணிகள்ல இருந்து மட்பாண்டங்கள் வரைக்கும் பல ஒற்றுமைகள் உள்ளன. இவை இரண்டும் வெவ்வேறு காலப்பகுதியைச் சேர்ந்தவை என்றாலும் கலாச்சார ரீதியாக இணைக்கப்பட்டுள்ளன. சிந்துவெளியில் அதிகமாக காணப்படும் மீன் சின்னம் கீழடியிலும் காணப்படுகிறது. இது தமிழ் மொழி குடும்பத்துடனான தொடர்பை உணர்த்துவதாக ஐராவத மகாதேவன் போன்ற ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். சிந்து சமவெளியில மெசபடோமியா வரைக்கும் வணிகம் செஞ்சதுக்கான சான்றும் கீழடியில ரோம் வரைக்கும் வணிகம் செஞ்சதுக்கான சான்றும் கிடைக்குது. இதன் மூலம் இந்த ரெண்டு நாகரிக மக்களும் வணிக நோக்கத்தோட இருந்திருக்காங்கன்னு நமக்கு தெளிவா தெரியுது. சிந்து சமவெளி நாகரிகம் மற்றும் கீழடி ஆகிய இரண்டிற்கும் இடையிலான சமூக கட்டமைப்பு மற்றும் நகர திட்டமிடலில் உள்ள ஒற்றுமைகள் பழந்தமிழர் நாகரிகம் சிந்து சமவெளியின் தொடர்ச்சியாக இருந்திருக்கலாம் என்பதை உணர்த்துகின்றன. ஆனா ஒரு உண்மை மட்டும் நமக்கு தெளிவா தெரியுது. இந்திய நாகரிகம் ஒரு பகுதியின் வரலாறு இல்ல. வடக்கு முதல் தெற்கு வரை நகர நாகரிகம் இருந்திருக்கணும். ஆனா இது டைரக்ட் கண்டினியூட்டியா அல்லது இண்டிபெண்டன்ட் பேரலல் டெவலப்மெண்டான்னு தெரியல. இத பத்தி அகாடமிக்ஸ் இன்னும் விவாதிச்சுட்டு தான் இருக்காங்க. அகாடமிக்ஸ் சொல்றது இருக்கட்டும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.